கவனிராஜா பிஜிபியில் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ரொவிஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் தவிர அப்படின்னா பார்ட்னர்ஷிப்க்கு சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அசஸ்மெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபோம் அந்த ப்ரொவிஷன் தவிர 35 AD என்னது ஸ்பெசிஃபைடு அந்த ப்ரொவிஷனை தவிர இது எல்லாமே நம்ம ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியாச்சு கவர் பண்ணிட்டே வந்தாச்சு. ஃப்ளைட் இப்போ உன்னோட மெட்டீரியல் நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா, இது நத்திங் பட் உன் புக்ஸில் உள்ள ப்ராப்ளம், எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் கிடையாது. உன் புக்கில் இலிஸ்ட்ரேஷன் 1 2 3 கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி கொடுத்துருக்கேன், கட் பண்ணி கிளாஸில் டிக்டேட் பண்ண முடியாதுன்றதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணாலே உங்கள் புக்கில் உள்ள இலிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். அதை தவிர இல்லாமல் நான் ஒரு ஸ்கேன் காப்பி அனுப்புகிறேன். லைக் டெப்ரிசியேஷன் எப்படி ஒரு 10-15 ப்ராப்ளம் அமைச்சனோ அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சாப்டருக்கும் நான் என்ன பண்ணுறேன், இப்போ டெப்ரிசியேஷன் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டேஷனுக்கு ஒரு 10 ப்ராப்ளம் அனுப்ப அந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் ப்ராப்ளம் போட்டுப்பாரு. ஓகேவா? லைக் இப்போ நம்ம ஒரு சம்மா நம்ம என்ன கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் ரிகார்டிங் டெப்ரிசியேஷன், கொஸ்டின் நம்பர் 2 ரிகார்டிங் டெப்ரிசியேஷன், 3 இந்த பெரிய சம் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, ஒரு கேஸ்லேயும் ஒரு சம் டெப்ரிசியேஷன், 4 சம்மும் டெப்ரிசியேஷன் தான். அதில் வந்து டேட்டா ஆஃப் அக்வசிஷன் கொடுத்துருப்போம், புட்டு யூஸ் கொடுத்துருப்போம். எதை எடுத்துப்பேன், புட்டு யூஸ் எடுத்துக்கணும். கரெக்டாக டேட்டா ஆஃப் அக்வசிஷன் பார்க்க தேவையில்லை. டேட்டா ஆஃப் அக்வசிஷன் சப்போஸ் ப்ரீவியஸ் இயரில் இருந்துச்சுன்னா கரண்ட் இயருக்கு ஃபுல் டெப்ரிசியேஷன், அதை மட்டும் செக் பண்ணிக்கணும், வேறு எதுக்கும் தேவையில்லை. அடுத்தது 5th கொஸ்டின் வந்து 35 AD டிடக்ஷன் அலவன்ஸ் கொடுக்குறான் தெரியுமா. வாரங்கல் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா கொடுத்துருப்போம், ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா பேக்வர்ட் ஸ்டேட்னு சொன்னா தெரியுமா. நார்மல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் பிராண்டட் மிஷினரி, அது அடிஷனல் டெப்ரிசியேஷன் 35% கிளைம் பண்ணிக்கலாம். அதை தவிர இன்வெஸ்ட்மெண்ட் கரண்ட் இயர் பர்ச்சேஸ்க்கு 15% எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா. 32 டெப்ரிசியேஷன் அடிஷனல் டெப்ரிசியேஷன் அலவன்ஸ் படித்தோம். அடிஷனல் டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன் கேஸ் ஆஃப் அதர் ஸ்டேட், பேக்வர்ட் ஸ்டேட்டுக்கு 35% உனக்கு சாரி 20% இன் கேஸ் ஆஃப் அதர் ஸ்டேட், பேக்வர்ட் ஸ்டேட்டுக்கு 35% என்ன டெப்ரிசியேஷன் கொடுக்குறோம், அடிஷனல் டெப்ரிசியேஷன் கொடுக்குறோம். இது ஃபார் பிளான்ட் மிஷினரியாக இருக்கும், நியூ பிளான்ட் மிஷினரியாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் ஆர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் எனி திங்ஸாக இருக்கும், 1/4/2005 அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கணுன்ற கண்டிஷன்லாம் வந்து படித்தோம். அதை தவிர அலவன்ஸ் கொடுக்குறோம். அலவன்ஸுங்கிறது எதுக்கு கொடுப்பான், க்ளோசிங் வேல்யூ கொடுக்க மாட்டான். டியூரிங் த இயர் பர்ச்சேஸ் நீ பண்ணியிருக்கல அந்த பர்ச்சேஸ்க்கு மட்டும் உனக்கு என்ன கொடுப்பான், அலவன்ஸ் கொடுப்பான். ஓப்பனிங் டபிள்யூபி லாஸ்ட் இயர் பர்ச்சேஸாக இருந்திருக்குமா, லாஸ்ட் இயர் பர்ச்சேஸ்க்கு லாஸ்ட் இயர் அலவன்ஸ் கொடுப்பான். இந்த இயர் பர்ச்சேஸ்க்கு இந்த இயர் அலவன்ஸ் கொடுப்பான். தட் இஸ் இந்த வருஷம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உனக்கு என்ன கொடுப்பான், அலவன்ஸ் கொடுப்பான். 32 AD அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோயேன், ஓப்பனிங் டபிள்யூபி இல்லை, நியூ மிஷினரி தான் வாங்கியிருப்பாங்க. 30 கோடிக்கு ஒரு மிஷினரி, 25 கோடிக்கு ஒரு மிஷினரி, 25 கோடியில் 5 கோடி செகண்ட் ஹேண்ட் மிஷினரி. அப்போ எவ்வளோ கோடி தான் எலிஜிபிள், 50 crores மட்டும்தான் 15% 32 AD டிடக்ஷன். அது தவிர எப்படி போல என்ன டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணிடணும், நார்மல் ப்ளஸ் அடிஷனல் டெப்ரிசியேஷன். இஃப் கொஸ்டின் மென்ஷன் இக்னோர் அடிஷனல் டெப்ரிசியேஷன், அடிஷனல் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணக்கூடாது. சில கான்செப்ட் என்ன கொடுத்துருப்பான், இக்னோர் அடிஷனல். சார் டெப்ரிசியேஷன் கான்செப்ட் பக்காவா எல்லாருக்கும். ஓப்பனிங் டபிள்யூபி ஆட் பர்ச்சேஸ் மோர் 180 less 180 டோட்டல், that is total unclaimed expenditure. சேல் வேல்யூங்கிறது ரீஇன்பர்ஸ்மெண்ட், சேல் வேல்யூங்கிறது என்னது ரீஇன்பர்ஸ்மெண்ட். ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் தான் க்ளோசிங் டபிள்யூபி. இஃப் இட் இஸ் நெகட்டிவ் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின், இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் ஏன்னா எக்ஸ்பெண்டிச்சரோட ரீஇன்பர்ஸ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின். ரீஇன்பர்ஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருக்கு, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எய்தர் இட் வில் பி லாஸ் ஆர் டெப்ரிசியேஷன். லாஸ் எப்படி சார், பிளாக் எக்ஸிஸ்ட் ஆகுது, பிளாக்ல ஏதாவது ஒரு அசெட் இருக்கா, இருக்கு சார், டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கணும் irrespective of the value. சார் பிளாக்கோட வேல்யூ 4 லட்சம் காட்டுது, ஆனால் பிளாக்ல இருக்க அசெட்டோட வேல்யூ 2000. இப்போ டெப்ரிசியேஷனா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ் ஆகும். பிளாக்கோட வேல்யூ க்ளோசிங் வேல்யூ 4 லட்சம் காட்டுது, ஆனால் ஒரே ஒரு அசெட் தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அசெட்டோட வேல்யூ 2000 தான். டெப்ரிசியேஷன் தான் irrespective of the asset value. அசெட் வேல்யூ பார்க்க கூடாது. பிளாக் இருந்துச்சுன்னா டெப்ரிசியேஷன், பிளாக் இல்லைன்னா ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ். இது 32. அடுத்த 35 சயின்டிஃபிக் ரிசர்ச் பார்த்தோம், இங்கே அதில் ஆல்ரெடி சம்ஸ் பார்த்தாச்சு. அப்புறம் 35 ABB டெலிகம்யூனிகேஷன் ஆப்ரேட்டர் லைசன்ஸ் ஃபீஸ் சம் பார்த்தாச்சு. 35D preliminary எக்ஸ்பென்ஸ் பார்த்தோமா, என்னது டு ஸ்டார்ட் a new business or to start a new line of business. In case of a non-corporate SC, 5% of the cost of project, that is cost of asset or என்னமா non-corporate SC க்கு கேக்குறேன். 5% of the cost of project or actual expense whichever is less will be eligible amount, and the eligible amount by 5. In case of corporate SSC, cost of project எடுத்துக்கலாம், capital employed எடுத்துக்கலாம், அது எது ஹையரோ அது எடுத்துக்கோ, உனக்கு அதான் பெட்ரு. அதுல 5% or expenditure whichever is less, அதுதான் eligible amount, அந்த by 5. Jasmine Limited, Jordan Limited ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 40A அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னது 40A TDS முடிச்சிருக்கான். ஓகேவா, 40A அப்படின்னா TDS பிடிக்கிற செக்ஷன்.
டிடிஎஸ் புடிச்சிட்டு ரெமிட் பண்ணாம இருக்க, பிடிக்காம இருக்க, என்ன இது? இப்போ நான் ரெசிடென்ட்க்கு எத்தனை பர்சன்ட் டிசலவ்? 100% டிசலவ். ரெசிடென்ட்க்கு 30%. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் ஸ்கேன் பண்ணி, அதில் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? செக் ஜஸ்ட் நீ பாரு போதும். ரெசிடென்ட்டுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கான். என்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கான்னா ஜூலை 20ஆம் தேதி பேமெண்ட் பண்ணியிருக்கான். சரி, ஜூலை 20ஆம் தேதி டிடிஎஸ் பிடிச்சிருக்கோம். டியூ டேட் என்னைக்கு? ஜூலை 20. ஜூலை 20ஆம் தேதியே பிடிச்சிட்டான் கரெக்டாக. ஜூலை மாதம் பிடிச்சது ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ள நெக்ஸ்ட் மந்த் 7க்குள்ள நீ என்ன பண்ணிடணும்? டெபாசிட் பண்ணிடணும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதம் 20ஆம் தேதி டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும், பிடிச்சிட்டான். நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 7ஆம் தேதி, தட் இஸ் நெக்ஸ்ட் மந்த் 7 தான் டியூ டேட்டாக வரும். நெக்ஸ்ட் மந்த் 7 டெபாசிட் பண்ணணும், பண்ணிட்டான். தப்பா தப்பு இல்லையா? அதை டிசலவ் பண்ணணுமா? டிசலவ் பண்ணுமா? பண்ண தேவையில்லை. நல்லா கவனி, ஒரு விஷயம் நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். டிடிஎஸ் எப்போ கூட சார் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் டெபாசிட் பண்ணாலே போதும். பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் டெபாசிட் பண்ணாலே போதுமானது. பண்ணலேனா தான் உனக்கு டிசலவன்ஸ். பண்ணலேனா உனக்கு டிசலவன்ஸ். பண்ணிட்டா உனக்கு எந்த பிரச்சனை கிடையாது டியூ டேட்டுக்குள்ள. சார் ஆனால் லேட்டா பண்ண பிரச்சனை இல்லை. லேட்டா பண்ண பிரச்சனை இருக்கு. யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட். ஏன்னா தப்பு பண்ணதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டணும். 31st மார்ச் டிசம்பர் ஜூலைக்குள்ள, தட் இஸ் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் நீ பண்ணதுக்கு உனக்கு நான் டிடக்ஷன் கொடுத்துருவேன். அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ. பிஜிபிபி கம்ப்யூட்டேஷன்ல அளவா டிசலவா செக் பண்ணணும். பிஜிபிபி கம்ப்யூட்டேஷன்ல ஜூலைக்குள்ள சப்மிட் பண்ணாலே போதும், நான் உனக்கு கொடுத்துறேன், எக்ஸ்பெண்டிச்சரா ஒத்துக்கிறேன்றான். ஆனா இன்கம் டாக்ஸ்ல அப்படி சொல்லல. சொல்றது புரியுதா ராஜா? நான் சொல்றது புரியுதா புரியலையா? நல்லா கவனி. இப்போ நான் ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கேன், அந்த பேமெண்ட்டுக்கு நான் டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். 1% கான்ட்ராக்ட் பேமெண்ட், நான் 1% டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். நான் பிடிக்கல. நான் எப்போ கூட பிடிச்சாலே பிஜிபிபியில் அலோவ் பண்ணிடுவான், தப்பு இல்லைன்னு சொல்லிடுவான். டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்னுக்குள்ள பிடிச்சாலே பிஜிபிபியில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவான். தட் இஸ் செப்டம்பர்னா செப்டம்பருக்கு முன்னாடி ரெமிட் பண்ணி கவர்மெண்ட் கட்டினாலே போதும். எதுல தப்பு கிடையாது, பிஜிபிபியில் தப்பு கிடையாது. வில் பி அலோவ்ட் அஸ் டிடக்ஷன். இப்போ பிஎன்எல் அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது தப்பா கரெக்டானா அது கரெக்ட். ஏன்னா எப்போ கூட டெபாசிட் ஆயிடுச்சு டியூ டேட்டுக்கு முன்னாடி. ஆனா இன்கம் டாக்ஸ் படி கரெக்டானு கேட்டால் தப்பு. ஏன்னா உனக்கு நான் டியூ டேட் இந்த மாசம் வச்சிருக்கேன், இந்த மாசம் நீ பேமெண்ட் பண்ற நீ டிடெக்ட் பண்ணிருக்கணும். அதை டிடெக்ட் பண்ணது நெக்ஸ்ட் மந்த் 7ஆம் தேதிக்குள்ள டெபாசிட் பண்ணிருக்கணும். நீ பண்ணலைன்னா பிஜிபிபில பிரச்சனை கிடையாது. பிஜிபிபில 30th செப்டம்பர் 31st ஜூலைக்குள்ள பண்ணா போதும். ஆனா இந்த டியூ டேட்டை ஃபாலோ பண்ணல, அதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் தனியா பே பண்ணணும். அப்போ ரெண்டு அட்ராக்டிபிலிட்டி இருக்கு. என்னது? டிடிஎஸ் பிடிக்கலன்னா ரெண்டு விஷயம் பிரச்சனை. பிடிக்காம இருக்கிறதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், பிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா தனியாக இன்ட்ரெஸ்ட். பிடிக்காம கட்டுறமா இருந்தாலும் சரி, பிடிச்சி கட்டாம இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் தனியாக பே பண்ணணும். அது ஒரு பக்கம். சார் நான் லேட்டாக பிடிச்சிருக்கேன் சார், எனக்கு டிடக்ஷன் வருமா வராதுன்னா வரும். எப்போ வரையும் பிரச்சனை இல்லை, டியூ டேட் வரையும் பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டு ட்ரீட்மெண்ட், பிஜிபிபியில் ஒரு ட்ரீட்மெண்ட், இன்கம் டேக்ஸில் ஒரு ட்ரீட்மெண்ட். பிஜிபிபியில் என்ன பண்ணிடுவோம், உனக்கு ஒத்துப்போம், அலோவ் பண்ணிடுவான், தப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் இன்கம் டேக்ஸில் என்ன சொல்லுவோம், என்ன பண்ண சொல்லுவோம், என்ன பண்ண சொல்லுவோம்? நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவான். நீ இந்த மாதம் பணம் கட்டியிருக்கணும், கவர்மெண்ட்டுக்கு 2 மாதம் லேட்டாக கட்டுற, நான் உனக்கு இன்கம் டேக்ஸ்ல டிடக்ஷனா கொடுத்துறேன், அந்த பிஜிபிபில டிடக்ஷனா கொடுத்துறேன். ஆனா இன்கம் டேக்ஸ்ல 2 மாசம் லேட்டா அப்ப ஃபாலோ பண்ணாத உனக்கு கரெக்ட்னு சொல்லிட முடியுமா? நீ பண்ணது என்னதான் தப்பு தான். யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட், காம்பன்சேட் பண்ணி தான் கவர்மெண்ட். ஆனா நீ டியூ டேட்டுக்குள்ள எது பே பண்ணாலும் உனக்கு என்னவா கொடுத்துருவேன், டிடக்ஷன் தான் கொடுத்துருவேன். அப்ப பாரு, ஃபர்ஸ்ட் விஷயம் பாரு, 27 டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். 27 அன்னைக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டான். டேட், டியூ டேட் டு டிடக்ட் டிடிஎஸ், ஆக்சுவல் டேட் இதான். டியூ டேட் ஆஃப் டெபாசிட் 7/8 நெக்ஸ்ட் மந்தோட. இது ஜூலையா, ஆகஸ்ட் 7ஆம் தேதி டெபாசிட் பண்ணது 7/8. இது ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிடிக்க வேண்டிய இடத்துல பிடிச்சிட்டா, கட்ட வேண்டிய இடத்துல. அப்போ அலோட் அஸ் டிடக்ஷன். சேம் 27 7/8/2019 டியூ டேட். கட்டினது வந்து 2/9/2019. 2 மாசம் லேட்டா கட்டியிருக்கான். அலோடஸ் டிடக்ஷனா டிசலோடா? அலோடஸ் டிடக்ஷனா டிசலோடா? அலோடஸ் டிடக்ஷனா டிசலோடா? அலோடஸ் டிடக்ஷனா டிசலோடா? எந்த ப்ரீவியஸ் இயர் இது மங்குனி? இது என்ன ப்ரீவியஸ் இயர்? 8/19ங்கிறது என்ன ப்ரீவியஸ் இயர்? 1920 ப்ரீவியஸ் இயர். ஆகஸ்ட் 19ஆம் தேதினா 1920 ப்ரீவியஸ் இயர்ல இருக்க. 1920 ப்ரீவியஸ் இயர் டியூ டேட் செப்டம்பர் 2020. இவன் எப்போ பே பண்ணிட்டான்? செப்டம்பர் 19 பே பண்ணிட்டான். அலோடஸ் டிடக்ஷனா டிசலோடா? அலோடா டிசலோடா? அப்ப 2 மாசம் தப்பா பே பண்ணது என்ன பிரச்சனை? இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கோ.
ஆனா இன்கம் டாக்ஸ் பிஜிபிபி நான் அலோவ் பண்ணிடுவேன். இன்கம் டாக்ஸ்ல என்ன பே பண்ணிக்கணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்ப பிஜிபிபி பாயிண்ட் ஆஃப் வியூ அலோவா டிஸ்அலோவ்? அலோவ். என்ன பிஜிபிபில எப்ப கூட கட்டினா போதும் கவர்மெண்ட், எப்ப கூட டிடிஎஸ் கவர்மெண்ட் வந்தா நான் பிஜிபிபில அலோவ் பண்ணிடுவேன். டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் குள்ள பிஜிபிபி கவர்மெண்ட் காசு வந்துருச்சுனா பிஜிபிபில நான் அலோவ் பண்ணிடுவேன். ஆனா லேட்டா பே பண்ற ஒரு விஷயத்துக்கு என்ன பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அது இன்கம் டாக்ஸ். அது பிஜிபிபில இருந்து வெளிய போய்டும். நான் சொல்றது புரியுதா ராஜா? அது 192 ப்ரொவிஷன் 3ds ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆயிடும். பிஜிபிபி கம்பெனிஷனுக்கு நான் எப்ப கூட பே பண்ணாலே நான் அவனை ஒத்துப்பேன். டியூ டேட் இப்ப டியூ டேட்ல பே பண்ணனா இல்லையா? டியூ டேட் 2020 தானே, முன்னாடியே பே பண்ணனா இல்லையா? சார் டியூ டேட்ல பே பண்ணாம நெக்ஸ்ட் இயர் பே பண்ணாம நெக்ஸ்ட் இயர் அலோட் அஸ் எக்ஸ்பெண்டிச்சர், கரண்ட் இயர் டிஸ்அலோட். நான் சொல்றது புரியுதா? நெக்ஸ்ட் இயர் இட் வில் பி அலோட் அஸ் டிடக்ஷன். நெக்ஸ்ட் இயர் அது எக்ஸ்பென்ஸா குறைச்சுப்பா, இந்த வருஷம் அது என்ன ஆயிடும்? டிஸ்அலோட். ஆமா ரெண்டு இப்போ 19 20 2021 சப்மிட் பண்றான்னு சொல்லி 2021 டிசம்பர் மாசம் பேச கட்டறானா, டியூ டேட்க்கு அப்புறம் கட்டறானா நெக்ஸ்ட் இயர்ல என்ன பண்ணிக்கலாம்? அலவன்ஸா எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணிக்கலாம். சார் 2 வருஷம் கழிச்சு கட்டிட்டானா எந்த வருஷம் கட்டறானோ அந்த வருஷம் என்னவா க்ளைம் பண்ணிக்கலாம்? எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணிக்கலாம். கரண்ட் இயர்ல அது என்ன ஆயிடும்? டிசம்பர். கரண்ட் இயர் டியூ டேட் எது வரைக்கும் டைம்? ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்றது. தட் இஸ் டியூ டேட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். அடுத்து பார்க்கலாம். இந்த கேஸ் நான் கிளியரா இல்லையே சார். நீங்க தானே சொன்னீங்க ஜூலை 31னா இதுக்கு டாக்ஸ் ஆடிட் இருந்துச்சுன்னா செப்டம்பர் ஒரு டிடிஎஸ் புடிச்சனாலே உனக்கு டாக்ஸ் ஆடிட் இருக்கும். இருக்குனா? ஆமா, டிடிஎஸ் புடிக்கிறனாலே உனக்கு என்ன இருக்கும்? டாக்ஸ் ஆடிட். கவலையப்படாத. கவனி. அடுத்தது சேம் 27 27 இது எல்லாமே 19 ராஜா, எல்லாமே 19 20 ப்ரீவியஸ் இயர் தான். 27 7 8 19 புடிச்சிருக்கணும். டெபாசிட் பண்ணிருக்கணும். இது என்னது? டெபாசிட். முடிச்சிட்டா டெபாசிட் பண்ண 7 8 19 பண்ணிருக்கணும். ஏன்னா இது நெக்ஸ்ட் மந்த். ஆனா அவன் டெபாசிட் பண்றது 3 4 20 அலோட் அஸ் டிரெக்ஷன் டிஸ்அலோட். அலோட் அஸ் டிரெக்ஷன் என்னடா சொல்றீங்க? என்னடா காட்டு கத்திருக்கீங்க? என்ன டேட் கேக்குறீங்க? 2 3 4 2020 ப்ரீவியஸ் இயர் எப்போ முடியுது? 19 20 ப்ரீவியஸ் இயர் 31st செப்டம்பர் வரை 2020 வரை டைம் இருக்கு. இது எப்ப கட்டிடலாம்? 3 4 அப்ப வித்தின் டியூ டேட்டா இல்லையா? அப்ப அலோட் அஸ் அடுத்து சொல்றேன் கவனி. அதே சேம் 27 7 8 19 டெபாசிட் பண்ணிருக்கணும். 36 20 but you have to pay interest. அடுத்து சேம் இதே 27 போட்டுக்கோ. டெபாசிட் பண்ணிருக்க வேண்டியது 7 8 19. டெபாசிட் பண்ணது 12 12 20. 19 20 previous இயருக்கு டிஸ்அலோவ். எத்தனை பர்சன்டேஜ்? 30%. in case of resident 30% என்ன பண்ணா போதும்? டிஸ்அலோவ். சேம் will be allowed எப்ப பே பண்ணிருக்கான்? டிசம்பர் 20 அப்ப இது 2021 previous இயரா? சேம் will be allowed in 2021 previous year. அதே ஆன்சர் இருக்கும். எழுதி இருப்போம் பக்கத்துல நோட் இருக்கும். ஸ்கேன் பண்ணி அம்சம் அதுலயே இருக்கும். இது என்னது? 18 19 19 20 இந்த டேட்ல டெபாசிட் பண்றான், ஆஃப்டர் டியூ டேட் பண்றான். அப்ப கரண்ட் இயருக்கு என்ன ஆயிடும்? டிஸ்அலோவ். ஏன்னா ரிட்டர்ன் முன்னாடி அவன் பண்ணல. அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு அவன் என்ன பண்ணிக்கலாம்? அது க்ளைம் பண்ண. ஏன்னா பே பண்ணிட்டான், அதனால அவன் என்ன பண்ணிக்கலாம்? அது எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணிக்கலாம். அடுத்து பாரு 7 8 19 3 4 21 3 4 21 டிஸ்அலோவ்டா in 19 20 ஏனா டியூ டேட்ல பே பண்ணல. 3 நாள் 2021 னா 2021 ல க்ளைம் பண்ணுமா இல்ல 21 22 சரி இப்போ 19 20 க்கு எது லாஸ்ட் டேட்னு சொன்ன? 30th. அப்ப 2021 லாஸ்ட் டேட் என்னவா இருக்கும்? which is 3 4 20 வரை பே பண்ணிட்டானா அப்ப நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணிக்கலாம்? க்ளைம் பண்ணிக்கலாம். அப்ப இது என்னது? இதுவும் நெக்ஸ்ட் இயர்லயே வந்துரும், இதுவும் அதே இயர்லயே க்ளைம் பண்ணலாம். ஏனா இந்த நெக்ஸ்ட் இயர் 2021 க்கு டைம் எது வரை இருக்கு? 30th செப்டம்பர் 2021 வரை இருக்கு. அப்ப இதுவும் வித்தின் டியூ டேட் தான், இதுவும் வித்தின் டியூ டேட் தான். இது நெக்ஸ்ட் இயர் 21 22 னு போட்றாங்க. இது 21 22 கிடையாது, இது என்னதான் 20 21 தான். ஏனா 2021 எப்படி 19 20 க்கு ப்ரீவியஸ் இயர் டைம் லிமிட் வந்து 30th செப்டம்பர் வரை இருக்குமோ அதே மாதிரி 2021 க்கு செப்டம்பர் டைம் லிமிட் வந்து 30th செப்டம்பர் 2021. அப்போ அதுவும் பிஃபோர் டியூ டேட் தானே. அப்போ இதுவும் சேம் தான் கிட்டத்தட்ட. ஆமாடா இல்ல? இதுவும் சேம் தான். இது என்ன வித்தின் ப்ரீவியஸ் இயர் குள்ளே இருக்கு, இது ப்ரீவியஸ் இயர் தாண்டி பிஃபோர் டியூ டேட் குள்ள இருக்கு. பிஃபோர் டியூ டேட் குள்ள இருந்தாலும் அதுவே இதுவே 3 11 இருந்துச்சுனா 21 22
அது 3-4 இருக்கிறதுனால பிஃபோர் டியூ டேட்ங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்பயே கிளைம் பண்ணிக்கலாம். எந்த வருஷத்துல நம்ம கரண்ட் இயர்ல இல்ல அட்லீஸ்ட் 2021ல கிளைம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரெசிடென்ட் 17/6/19 டிடெக்ட் பண்ணிருக்கோம். இப்போ 17/6/19 டிடெக்ட் பண்ணிட்டோம். 17/6/19 னா டியூ டேட் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் மந்த் 7. 17/6 நெக்ஸ்ட் மந்த் ஜூனுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 7ஆம் தேதி தான் டியூ டேட். ஜூலை 7ஆம் தேதி டெபாசிட் பண்ணிருக்கணும். நாட் டெபாசிட்டட் disallowed in previous year 1920 will be allowed in the year it is paid. பே பண்ணனா அலோவே பண்ணலாம். 17/6/19 டெபாசிட் டிடெக்ட் பண்ணிருக்கணும். டிடெக்டே பண்ணல. disallowed டிடெக்டே பண்ணனால disallowed, டிடெக்ட் பண்ணி பே பண்ணலனாலும் disallowed. எப்போ டிடெக்ட் பண்ணி பே பண்றியோ அப்போ will be allowed. இதெல்லாம் ரெசிடென்ட்கான வேரியஸ் கேसेस. அடுத்து நான் ரெசிடென்ட்கான கேसेस. யாருக்கு? நான் ரெசிடென்ட். ஃபர்ஸ்ட் பாரு 27/19 பண்ணிருக்க வேண்டியது பண்ணிட்டான். டிடெக்ட் பண்ணிருக்கணும், டிடெக்ட் பண்ணிட்டான். 7/8/19 டெபாசிட் பண்ணிருக்கணும், 7/8/19 டெபாசிட் பண்ணிட்டான். அலோடா? 7/8/19 பண்ணிருக்கணும், 2/9/19 பண்றான். அலோட். பட் என்ன பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 2 மாசம் தானே லேட், பிரச்சனை இல்ல. டியூ டேட்ல பே பண்ணா போதும். அடுத்து 7/8/19 பே பண்ணிருக்கணும், 3/7/20 அலோட். செப்டம்பருக்கு முன்னாடி தான் ஸ்டில் அலோட் தான். இதுவே 3/11/20 னா இந்த இயருக்கு டிஸ்அலோட். எவ்வளவு டிஸ்அலோட்? எத்தனை பர்சன்டேஜ்? 100%. இங்க எத்தனை பர்சன்ட் டிஸ்அலோட்? அதனால தான் அந்த பாயிண்ட் புடிச்சு. நெக்ஸ்ட் இயர் இட் வில் பி அலோட். லாஸ்ட் பாயிண்ட் 7/3/20 டெபாசிட் பண்ணிருக்கணும், 10/12/20 டெபாசிட் பண்ணிருக்கணும். டிஸ்அலோட். 7/3/20ங்கிறது 1920 ப்ரீவியஸ் இயரா? 1920 ப்ரீவியஸ் இயர் செப்டம்பர் 30 வரையும் தான். இப்போ எப்போ? டிசம்பர் 6. அப்போ டியூ டேட் தாண்டிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணிக்கலாம்? கிளைம் பண்ணிக்கலாம். கரண்ட் இயருக்கு டிஸ்அலோட். அவ்வளவுதான். டிடிஎஸ். லேட்டா பே பண்ற தப்பு தான். நான் லேட்டா பே பண்றதுக்கு டைம் கொடுக்குறேன். லேட்டா பே பண்ணு. லேட்டா பே பண்ணிட்டு நீ டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கோ. ஆனா லேட்டா பே பண்றதுக்கு என்ன பே பண்ணுது? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணு. இன்ட்ரெஸ்ட் பே பண்ணாம என்ன பண்ண முடியாது சார். அப்ப இதெல்லாம் அலோட் தான் கரெக்ட் நினைச்சிராத. கரெக்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் பிஜிபி. இன்கம் டாக்ஸ்ல இப்படி லேட்டா பே பண்ணா என்ன வாங்குவோம்? அவன்கிட்ட இன்ட்ரெஸ்ட். புரியுதா ராஜா? அடுத்தது 40B ப்ரொவிஷன் அப்படியே இருக்கும். 43B. வாட் இஸ் 43B? பேமெண்ட் பேசிஸ். பேமெண்ட் பேசிஸ். என்ன பண்ணிட்டான்? ஹரி அண்ட் இண்டிவிஜுவல் கேரி ஆன் பிசினஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ஆஃப் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் லைக் பேடி வீட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கான். யாரு? ஹரின்னு இண்டிவிஜுவல். He borrowed a loan from Andhra Pradesh Bank and Indian Bank and has not paid interest as under. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 15 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆந்திர பிரதேஷ் பேங்க்ல. இந்தியன் பேங்க்ல 30 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டோட்டல் 45 lakhs எவ்வளவு இருக்கு? இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பெண்டிங். Both Andhra Pradesh State Financial Corporation and Indian Bank restructuring the loan facility of Harry during the year 2019-20 ல அவனோட லோன் திருப்பி ரொம்ப டியூ இருக்குன்னு என்ன பண்றான்? ரீஸ்ட்ரக்சர் பண்றான் லோன். அப்படின்னா நான் இன்ட்ரெஸ்ட் லோனா மாத்தி இன்ஸ்டால்மெண்டா பே பண்ணுவோம். லைக் என்ன பண்றான்? கன்வெர்ட் அந்த அபோவ் இன்ட்ரெஸ்ட் பேபிள் எவ்வளவு இருக்கு? 45 lakhs இருக்கா? into 60 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சுட்டான். எத்தனை ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்? 60 இன்ஸ்டால்மெண்ட். During the year Hari paid 5 installment to APFC Bank, that is Andhra Pradesh Bank, 3 installment to Indian Bank. 3 installment to Indian Bank. Hari claimed that. இப்ப ஹரி என்ன சொல்றான்? அதுதான் இன்ட்ரெஸ்ட் டியூல இருக்குல. இப்ப இன்ட்ரெஸ்ட் டியூ பே பண்ணா தான க்ளைம் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் டியூங்கிறது பே பண்ணா தான் க்ளைம் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் டியூ பேயபிள்ல இருந்ததுல அதுதான் நான் லோனா கன்வெர்ட் பண்ணி பே பண்ணிட்டேனே, எனக்கு ஃபுல் டிடக்ஷன் 45 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேக்குறான் ஹரி. ஆக்சுவலா ஹரி பே பண்ணது எவ்வளவுனா 15 லட்சம் பை 60 போடு, 30 லட்சம் பை 60 போடு, 25,000 இங்க 5,000 30 லட்சம் பை 50 போடுமா 50,000 கரெக்டா? இங்க எத்தனை இன்ஸ்டால்மென்ட் பே பண்ணிருக்கான்னா 5. அதுதான் 1,20,000 ரூபாய் பே பண்ணிருக்கான். இங்க என்ன பே பண்ணிருக்கான்னா 3, தட் இஸ் 1,50,000 ரூபாய். வெறும் பே பண்ணது 2,25,000 ரூபாய் பே பண்ணிட்டாங்க. என்ன சொல்றான்? 45 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் தான் நான் லோனா கன்வெர்ட் பண்ணிட்டேன்ல. அப்ப நான் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு அர்த்தம்? பெய்டுன்னு அர்த்தம். எனக்கு டிடக்ஷன் கொடுக்குறான். இது ஆக்சுவல் பேமெண்ட்டா?
mere conversion of interest into another loan will not be treated as payment under section 43B. அப்ப அவன் எவ்வளவு தான் எலிஜிபிள் டிடக்ஷன்னா இந்த பே பண்ண 1,25,000 1,50,000 அவன் என்ன கேக்குறான் நீங்க டிடக்ஷன் P&L எக்ஸ்பென்ஸ் ஆர் 2 இன்ட்ரஸ்ட் எக்ஸ்பென்ஸ் 45 lakhs கொடுக்கணும் 45 lakhs பேபிள் வச்சிருப்பான்ல அதான் பெய்டுல லோனா கன்வெர்ட் பண்றல அப்ப நான் இந்த லோன் இன்ட்ரஸ்ட் என்னன்னு அர்த்தம் பெய்டு அது ரீசீசிங் ஃபெசிலிட்டில நீ கன்வெர்ட் பண்றதெல்லாம் இஸ் நாட் டீம்ட் as பெய்டு நான் ஒத்துக்க மாட்டேன் நீ எவ்வளவு பே பண்ணிருக்க ஒரிஜினலா 125 plus 275 பே பண்ணிருக்க ரிமைனிங் அமௌண்ட் will be disallowed அப்ப 275 கரெக்ட்டா மீதி இருக்கிற 45 லட்சத்துல 275 போச்சுனா மீதி 42,25,000 ரூபாய் will be disallowed அது என்ன disallowedனா என்ன தப்புன்னு சொல்லி உனக்கு இன்கம்ல என்ன பண்ணிடுவேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க क्वेश्चन நம்பர் 16 நீ சால்வ் பண்ணு क्वेश्चन நம்பர் 17 வினோத் a person carrying on profession as film artist notified professional அவனோட கிராஸ் ரிசீட் பாத்தீங்கன்னா 1,15,000 1,80,000 2,10,000 லாஸ்ட் 3 வருஷத்துல 1,15 1,80 2,10 புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் மெயின்டனன்ஸ் வருமா வராதா 44 வராது ஏனா 150 150 கீழ ஒரு வருஷத்துல இருக்கு all the 3 years should exceed in case of business and other than notified professional any one year in case of specific notified professionals all the 3 years 4 year என்ன இருக்கு 1,50,000 அப்போ what is the penalty for non maintenance of books of accounts 271A 25,000 question number 18 question number 19 who required to get accounts audited a person who is an individual who carry on business turnover exceed 2 crores any person individual கிடையாது any person whose turnover exceeds 2 crores any person in case of profession where gross income exceeds 50 lakhs அப்புறம் 44 AE BBB not opting person that is less than showing income less than the presumptive income rate போட்டா audit compulsory 44 ADA professionals ல போயிட்டு less income காமிச்சா audit compulsory 44 AD ல போயிட்டு less income காமிச்சா audit compulsory who is required what is the penalty for not abiding the provisions of what abiding na abiding na follow not abiding the provisions of 44 அப்படிங்கற 1,50,000 or 0.5% of turnover 0.5 of turnover 0.5% of turnover 1% ஓட கம்மி 1% ல பாதி of turnover whichever is less 44 AD அன்னைக்கு பிரவீன் ஒரு சம் பார்த்தோம் 44 AD பாக்கும்போது 44 AE சம் அன்னைக்கு போட்டாச்சு section 29 ல இருந்து சம் கேட்டிருக்கோம் how to computation of PGBP income படிக்கலாமா ஃபர்ஸ்ட் பாரு examine the reasons the allowability of the following நான் சொல்றது வருமா வராதா that is allowable disallowable that is ஒத்துக்கலாமா ஒத்துக்க கூடாதா கரெக்ட்டா தப்பா கரெக்ட்னா allowed தப்புனா disallowed கரெக்ட்டா இருந்தா விட்டு தப்பா இருந்தா புடியா அது ட்ரீட் பண்ணணும் கரெக்ட்டா இருந்தா நீ என்ன பண்ணலாம் அது ட்ரீட் பண்ணே கொடுக்க தேவையில்ல அதான் கரெக்ட்டா இருக்கு அது நீ கையே வைக்க தேவை சரி பாரு மிஸ்டர் மானவ் a wholesale dealer of commodities under the Income Tax Act 1961 while computing profit and gains from business or profession the following expense incurred are given below அப்படினு கொடுத்து first construction of school building in compliance with the CSR activity amounting to 5,60,000 CSR activity follow பண்றேன்னு சொல்லி 5,60,000 incur பண்ணிருக்கான் இத அவன் எக்ஸ்பெண்டிச்சரா க்ளைம் பண்ண முடியுமா முடியாது ஏன் இல்லாட்டி ஜெனரல் CSR activity ஆக்சுவலாக நான் கிளைம் பண்ணுவேன் இப்போ புக் ஆன்சர் கிளைம் பண்ண முடியாதுன்னு இருக்கும் பட் நான் கிளைம் பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கோ இங்கே உனக்கு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஆஃப் மிஸ்டர் மானவ் அண்ட் இண்டிவிஜுவல் 135 கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கம்பெனி நாட் ஃபார் இண்டிவிஜுவல் அப்போ நான் பண்ணாலும் அது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது நான் பண்ணால் அது சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிக்கலாம் அது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பேரே மீனிங்கே தெரியாமல் கார்பரேட்னு போட்டுக்கிறாங்க மேடம் இப்போ நம்ம போய்ட்டு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துறது கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது அது பேர் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ வேணா பேர் சேர்த்துக்கோ பட் யூ வில் நாட் பி கம் அண்டர் செக்ஷன் 135 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் 135 ல பண்ணி தான் உங்களுக்கு நான் எங்க கிடையாதுன்னு சொல்றேன் டிடக்ஷன் கிடையாதுன்னு சொல்றேன் இங்க பண்ணி தான் என்ன பண்ணிக்கலாம் டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் பட் உங்க புக்ல என்ன போட்டுருக்கானோ அதை ஃபாலோ பண்ணி ஓகேவா ரெண்டாவது கம்பெனிஸே 135 ஏமாத்தலாமா சார் கம்பெனிஸே சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணிட்டு அதை ஏமாத்த முடியுமா சார் பண்ணலாம் எப்படி சார் அதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கு என்ன லூப் ஹோல் சார்னா 35 CCD வா ஸ்கில் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் ஸ்கில் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ல நோட்டிஃபைட் பண்ண சில ஆக்டிவிட்டீஸும் 135 ல நோட்டிஃபை பண்ண சில ஆக்டிவிட்டீஸும் சேம் 135 ல இது பண்ணா டெய்லரிங் சொல்லி கொடு
வொகேஷனல் ஸ்கில் சொல்லி கொடு, மியூசிக் சொல்லி கொடு, அது மாதிரி சொல்லி அதெல்லாம் தான் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸாக 135 இருக்குது. அதில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டீஸும் அந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் 35 சிசி டிலையும் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், சிஎஸ்ஆர்னு சொல்லாமல் சிசிடின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. புக்கில் நீ பண்ணுறத, நீ உன்னோட ஃபினான்ஷியல்ஸ் தான் புக்கில் பண்ணுறத நீ அதை சிஎஸ்ஆர்னு காட்ட தேவையில்லை. சிஎஸ்ஆர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கணக்கு தான் காட்ட போகிற தவிர பிஎன்எல் அது சிஎஸ்ஆர்னு நீ என்ன பண்ண போகிறது இல்லை, காட்ட போகிறது இல்லை. சிஎஸ்ஆர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீ என்ன பண்ணியா போதும், டிஸ்க்ளோஸ் பண்ணால் போதும். 5% நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி டிஸ்க்ளோஸ். நான் எந்த எக்ஸ்பெண்டிச்சர் சிஎஸ்ஆர் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் அந்த இடத்துல சம்மர்ஜ் பண்ணிட்டு நான் அதே எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே வந்து கிளைம் பண்ணிடுவேன். அதுவும் 100 கிடையாது, 150 கிளைம் பண்ணுவேன். 100 ரூபாய் பண்ணாலே பண்ண முடியாதுன்னு இருக்கிற செக்ஷன்ல நான் எவ்வளோ கிளைம் பண்ணுவேன், 150 ரூபாய். எப்படி 2 லூப் கனெக்ட் பண்ணுவோம் கரெக்டாக. அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் பில்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் நான் இன்னும் நடத்தலை, ஸோ அது அப்படி ரெடி. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு டு மிஸ்டர் எக்ஸே ரெசிடென்ட் 50,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு யாருக்கு மிஸ்டர் எக்ஸே கொடுத்துருக்கான், ரெசிடென்ட் 50,000 ரூபாய் பே பண்ணியிருக்கான். ஆன் விச் டேக்ஸ் ஹஸ் நாட் பீன் டிடக்டட். சேல்ஸ் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 202 lakhs கொடுத்துருக்கான். 202 lakhsனா உன்னோட டர்ன் ஓவர் 2 கோடி மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ உனக்கு டேக்ஸ் ஆடிட் கம்பல்சரி. கரெக்டாக இருந்துச்சா? ஸோ நீ டிடிஎஸும் பிடிக்கணும். சில செக்ஷன் டிடிஎஸ் எப்போ தெரியுமா வரும், உனக்கு டேக்ஸ் ஆடிட் இருந்தால் தான் டிடிஎஸ் வரும். அந்த செக்ஷன் நான் மார்க் பண்ணி தரேன், கடைசியாக படிச்சுக்கோ. நம்ம படித்தோம் தெரியுமா 192, 193, 194, 8 படித்தோம் தெரியுமா. அதில் சில செக்ஷன் நான் மார்க் பண்ணி தரேன், அது எப்போ மட்டும்தான் வரும், டேக்ஸ் ஆடிட் இருந்தால் மட்டும். இந்த இடத்துல 202 lakhs அப்போ என்ன பண்ணி ஆகணும், டிடிஎஸ் கம்பல்சரி பிடிச்சாகணும். 50,000 ரூபாய் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. 194A இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் படிச்சிருக்கோமா. பேங்க்னா 40,000 ரூபாய்க்கு மேலே போனால் டிடிஎஸ் பிடிக்கணும். சீனியர் சிட்டிசன்னா 50,000 ரூபாய், அதர்ஸ் 5,000 ரூபாய்க்கு மேலே போனாலே டிடிஎஸ் பிடிக்கணும் படிச்சோமா. இப்போ நான் பே பண்ணியிருக்கேன்னா நான் எவ்வளோக்கு மேலே போனாலே டிடிஎஸ் பிடிச்சிட்டு கொடுக்கணும். 5,000. நான் 50,000 ரூபாய் பே பண்ணியிருக்கேன், டிடிஎஸ் பிடிக்கல. 2 year ரெசிடென்ட் எத்தனை பர்சன்ட் டிசர்வ், 40A 1A 40 கரெக்டாக சொன்னால் 40A IA, தட் இஸ் சப் கிளாஸ் 1 கிளாஸ் 1 சப் கிளாஸ் A. இப்படி ஒரு செக்ஷன் 40A தான் நார்மல் டிடிஎஸ்ஸா, அதில் இப்படி ஒரு செக்ஷன் 40ங்கிற செக்ஷன், ஏங்கிறது சப் செக்ஷன், 1ங்கிறது கிளாஸ், 1Aங்கிறது சப் கிளாஸ். கரெக்டா? சரி. கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பெய்ட் 20,000 ஆன் சேல் ஆஃப் புல்லியன். அலோடா டிசலோடா, ஒத்துக்கலாமா ஒத்துக்க முடியாதா? கமாடிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் சிடிடி என்ன செக்ஷன்? 35, 36, 160, 16, 15 STT, 16 CTT. claim பண்ண முடியாதா? Examine the reasons for the following subdivisions, true or false. For dealer in stock exchange, securities transaction paid in a recognized entity is permissible expenditure. ஆமானா இல்லையா? Yes. ஆமா. Yes. True. In the section 36, 150. When a person allows a mercantile system of accounting and expenditure of 25,000 has been allowed on approval basis. ஒரு என்ன பண்ணுறோம்னா மெர்கன்டைல் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். மெர்கன்டைல்னா அப்ரூவல் பேசிஸில் புக் கேஷ் புக்கில் இல்லாமல் அப்ரூவல் சிஸ்டத்தில் ஃபாலோ பண்ணுறோம். 25,000 எக்ஸ்பென்ஸ் நான் அலோவ் பண்ணிடுறேன். பேயபிளாக வச்சு நான் உனக்கு என்ன பண்ணிடுறேன், அலோவ் பண்ணிடுறேன். ஏன்னா பாட்டி திருப்பி எல்லாத்துக்கும் வராது, ஃபார் லிமிட்டட் தான் வரும். ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் நான் என்ன பண்ணிடுறேன், பேயபிளாக இருக்கும்போதே வச்சு நான் அலோவ் பண்ணிட்டேன். லேட்டராக நீ என்ன பண்ணிட்டேன், 25,000 கேஷாக பே பண்ணிட்டேன். பண்ணிக்க கூடாதுல்ல. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் P&L போட்டிருக்கேன், பேயபிளாக தான் இருக்குது, பரவாயில்ல அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பேயபிளாக இருக்கலாம்னு சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன், அலோவ் பண்ணிடுறேன். நீ நெக்ஸ்ட் இயர் அதை பே பண்ணும்போது கேஷாக பே பண்ணிடுறேன். இப்போ டிஸ்அலவன்ஸ் வருமா வராது? வரும். நெக்ஸ்ட் இயர் பே பண்ணாலும் நீ என்ன பண்ணி தான் ஆகணும், டிஸ்அலவன்ஸ். நெக்ஸ்ட் இயர் அது என்னவா ஆட் பண்ணிடணும், இன்கமா ஆட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இயர் P&L அது வந்திருக்காதுல்ல. நெக்ஸ்ட் இயர் P&L திருப்பி லாஸ்ட் இயர் எக்ஸ்பென்ஸ் வருமா வராதுல்ல. அப்போ நெக்ஸ்ட் இயர்ல நீ என்ன பண்ணணும், தனியாக எடுத்துன்னு போயிட்டு டிஸ்அலவன்ஸ் சொல்லி நீ என்ன பண்ணிடணும், நெக்ஸ்ட் இயர் ஆட் பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அது இன்கமா கொண்டு வந்தானே ஆகணும். ஆமானா இல்லையா? ஏன் எப்படி பே பண்ணிருக்க, நீ கேஷா பே பண்ணிருக்க. அப்ப என்ன செக்ஷன் அட்ராக்ட் ஆயிடும், 40A3. ஆனா நெக்ஸ்ட் இயர் P&L தப்புன்னு சொல்றதுக்கு அந்த ஐட்டமே இருக்காது. இந்த ஐட்டம் இங்க இருந்தா தான் எனக்கு தப்புன்னு சொல்லுவேன். அது போன வருஷம் P&L தானே இருக்கு. அப்ப இந்த வருஷம் P&L வந்திருக்காதுல, இது எங்க தெரியுமா கொடுத்துருப்பான், அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ல என்ன பண்ணிருப்பான், கொடுத்துருப்பான். அப்ப இது இன்கமா இல்ல கரண்ட் இருக்கு. ஆமா கரண்ட் இருக்கு. என்ன பண்ணணும், தனியா ஆட்னு சொல்லி 40A3 அப்படி போட்டு என்ன பண்ணிடணும், கரெக்டா? அடுத்து இட் இஸ் mandatory to provide for depreciation under section 32. 32 depreciation claim பண்றது கம்பல்சரியா இல்ல, claim பண்ணா வேணா பண்ணிக்கலாம், பண்ணாம இருக்கலாம். அப்படியே கம்பல்சரி claim பண்ணலாம். mandatory 32 ல depreciation calculate பண்ணி ஆகும். mandatory depreciation calculate பண்ணி ஆகும். எங்க 32 section கம்பல்சரி. உனக்கு எக்ஸ்பென்ஸ்னால கம்பல்சரி, ஆப்ஷனல் கிடையாது, கம்பல்சரி.
Mediclaim premium paid to Group Insurance Corporation by Mr. Lokesh for his employees Hello. is deductible expenditure under section 36 and 36 1B 11A 11B correct 11C varadu 11 11A 11B insurance premium stock and stores cattle appo 11 11A 11B 11A 11B 11C kedaidu 11 11A 11B under 35 DDA DDA amortization of expenditure incurred under eligible voluntary retirement scheme at the retirement of after retirement at the time of retirement allowed nu solrom VRS payment retirement வருஷத்துல தான் claim பண்ண முடியும் சொல்றான் true or false will be claimed over the 5 years எப்ப பே பண்றோம்னா அதுல இருந்து 5 வருஷம் அந்த வருஷம் என்ன பண்ண முடியாது claim பண்ண முடியாது கரெக்ட் தான் பார்ட் கரெக்ட் 1/5 என்ன பண்ணிக்கலாம் அந்த வருஷம் claim பண்ணிக்கலாம் remaining 4/5 in subsequent years அடுத்து திருப்பி allowability வருமா ஒத்துக்கலாமா ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லு provisions made on the actuarial valuation of gratuity 5 lakhs gratuity க்கு provisions create பண்றோம் பேமெண்ட் பண்ணாம provisions create பண்றோம் 5 lakhs ஒத்துக்கலாமா ஒத்துக்க முடியாது 3615 gratuity நீ approved ஃபண்டுக்கு பே பண்ணிரணும் ஓ புக்ல நீ provisions for gratuity சொல்லி ஒரு 5 lakhs எடுத்து வைக்கிற அது சும்மா நீ profit குறைக்கிறதுக்கான வேலை disallowed 3615 it should be paid to a approved gratuity fund நீ பே பண்ணி தான் என்ன பண்ணிக்கலாம் claim பண்ணிக்கலாம் if not paid நீனா provision create பண்ணா நான் என்ன பண்ண மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் purchase of oil seed of 50000 in cash from a banker on a banking day from a farmer on a banking day அவ்வளவுதான் ஏன்னா farmer டேந்து banking day நான் banking எல்லாம் பார்க்கல farmer டேந்து வாங்குனா பே பண்ணலாம் 20000 ரூபாய்க்கு மேலயும் என்ன 10000 ரூபாய்க்கு மேலயும் என்ன பே பண்ணலாம் cash பே பண்ணலாம் என்னது ரூல் 6DD ரூல் 6DD ரூல் 6 எப்பங்கிறது ப்ரொஃபஷனல் புக்ஸ் மெயின்டனன்ஸ் 6DD ங்கிறது எக்ஸெப்ஷன் டு 40A3 40A3 க்கு எக்ஸெப்ஷன் தான் 6DD ஃபார்மருக்கு பே பண்ணலாம் பேங்க்க்கு பே பண்ணலாம் கவர்மெண்ட்க்கு பே பண்ணலாம் LICக்கு பே பண்ணலாம் ஃபிஷர்மேனுக்கு பே பண்ணலாம் கம்பல்சரி பேமெண்ட் ஆன் நான் பேங்கிங் டே கேஷா பே பண்ணலாம் கரெக்ட்டா அதுல எக்ஸெப்ஷனல் தானே இது நீ 6DD கோட் பண்ணியே ஆகும் 40A3 will not get attracted னு சொல்றேன் payment of 50000 by using credit card for fire insurance credit card banking தானே ECS ல வந்து 50000 ரூபாய் ECS credit card பே பண்ணலாம் salary payment of 4 lakhs to Mr. X outside India without deducting TDS not 100% okay what Mr. X also not paid the tax disallowed தான் அதான் ஒரு விஷயம் நான் TDS tax சொல்லணும்னு நினைச்சா நான் மறந்துட்டேனா தெரியல இப்போ நான் ஒரு பேமெண்ட் பண்ணிருக்கேன் நான் பேமெண்ட் பண்ணிட்டு அவனுக்கு TDS பிடிக்காம பே பண்ணிட்டேன் இப்போ TDS பிடிக்கலனா எனக்கு டிஸ்அலவன்ஸ்லாம் வரும்ல இன்ட்ரெஸ்ட்லாம் கட்டணும்ல அதெல்லாம் தேவையில்லை ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணா போதும் பை சர்டிஃபிகேட் பை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் தட் அதர் பர்சன் ஹஸ் பெய்ட் தி டாக்ஸ் எனக்கு டிஸ்அலவன்ஸ் வராது நான் கட்டியிருக்கணும் தான் எல்லாமே தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்ல பட் தெரியாம பண்ணதுக்கு அப்புறம் அவன் டாக்ஸ் பே பண்ணிட்டான் நான் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பண்ண மாட்டான் டிஸ்அலவ் பண்ண மாட்டான் அதனால தான் அவன் சொல்லியிருக்கான் 4 லட்ச ரூபா பே பண்ணியிருக்கானா அவுட் சைடு பை கம்பெனி வித்வுட் டிடக்டிங் TDS மிஸ்டர் எக்ஸ் டஸ் நாட் பெய்ட் தி டாக்ஸ் ன்ட்டான் இப்போ எப்படி ஹஸ் பெய்ட் தி டாக்ஸ் னு அவன் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி என்ன பண்ணிடலாம் டிஸ்அலவன்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அலோவ்டுன்னு சொல்லிடலாம் இப்போ அவன் நாட் பெய்ட் அவனும் டாக்ஸ் கட்டல அப்போ டிஸ்அலோவ்ட் எத்தனை பர்சன்டேஜ் payment made in cash 30000 to a transporter for a carriage of goods GDA க்கு 35000 வரை என்ன பே பண்ணலாம் cash payment பண்ணலாம் question number 27 28 இந்த சமயம் போடுறோம் சரியா